செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் நடக்கும் கொடூர நிகழ்வுகள் குறித்து முதலமைச்சருக்கு தெரியுமா என்றும் அவர் காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதையே தொடர் கொலைகள் காட்டுகின்றன என்று ராமதாஸ் அறிக்கை வாயிலாக விமர்சித்திருக்கிறார். கடலூரில் பாமக முன்னாள் நிர்வாகி வெட்டப்பட்ட சம்பவம் தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் இந்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் சென்னையில் தொடங்கி நெல்லை வரை அரசியல் கொலை முயற்சிகள் அதிகரித்திருக்கின்றன. எனவே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்று ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து முதலமைச்சருக்கு தெரியுமா என்றும் அவர் விமர்சன ரீதியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைகிறார். விக்னேஷ் முத்து, பாமக நிறுவனர் ராமதாஸ் இந்த கண்டனம் வாயிலாக வேறு என்னென்ன விஷயங்களை கூறியிருக்கிறார்? அம்சத்தை பட்டியலிடுங்க. திலகவதி, கடலூர் மாவட்டம் சூரப்ப நாயக்கன் சாவடியைச் சேர்ந்த பாமக நிர்வாகி சங்கர் அதே பகுதியைச் சேர்ந்த 4 நபர்களால் கொடூரமாக வெட்டப்பட்டு தற்பொழுது சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என்ற ஒரு கருத்தை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தற்பொழுது தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து விரிவாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்து விட்டது என்பதை இந்த சம்பவம் மட்டுமல்ல, நீங்கள் குறிப்பிட்டது போன்று நெல்லையில் தொடங்கி ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதுமே இதுபோன்ற கொலைகள் மற்றும் கொள்ளைகள் தொடர்ச்சியாக அண்மை காலங்களாக நடைபெற்று வருகிறது. இவற்றை கட்டுப்படுத்த தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையிலும் மேற்கொள்ளவில்லை. இத்தகைய கொடூர நிகழ்வுகள் குறித்தெல்லாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தெரியுமா என தெரியவில்லை. அடுத்தடுத்து நடைபெற்று வரும் கொலைகளும் கொலை முயற்சிகளும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைத்து விட்டது. தமிழக அரசும் காவல்துறையும் இனியும் உறங்கிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். சங்கரை கொலை செய்ய முயன்றவருக்கு சட்டப்படியாக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மிக முக்கியமாக சங்கர் ஏற்கனவே தனக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிற ராமதாஸ், முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும், சட்டம் ஒழுங்கை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார். திலகவதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ் முத்து.